ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது சட்டப்பேரவை கூட்டம் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டம் துவங்கும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 600009 தலைமை செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வமயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். பாருங்க, பத்திரிகை துறையை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், நான் எப்போதெல்லாம் உங்களை சந்திக்க நீங்கள் விரும்பி அப்போதெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அறைக்குள் வருகிற போது இப்படி அமைதியின்மையை நீங்கள் உருவாக்கினால் நான் பத்திரிகை செய்தி எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். தயவுசெய்து சொல்றேன், வந்தா கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்க வந்து சண்டை போட்டுக் கொள்வதும் அதற்காக காலை விரயமாவதும் எனக்கு ஏற்புடையதாக படவில்லை. தயவுசெய்து நீங்கள் வந்து அத்தனை பேர் ஒத்துழைப்பு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படிச்சிடறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எப்போது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்தாலும் அனைத்து தகவலும் உங்களோடு பரிமாறப்படும். சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பது நீங்களே பார்க்க போகிறீர்கள். அதிமுக விவகாரத்தில் ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக நம்ம ஏதேனும் முடிவு எடுத்திருக்கோமா, இல்ல அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோமா? முடிவு எடுத்திருந்தா உடனே அறிவிச்சிருப்பேன். ஆய்வில் உள்ளது, ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகளாக காத்திருங்கள். உரிய நேரத்தில் ஆய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைக்கு உங்களிடம் அறிவிக்கப்படும்.